ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ எப்படி இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா எதையும் வந்துட்டு சாவடிக்காமல் வந்து போகாது போல். ஏன்டா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். பட் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மை. ஸோ கிளைமேட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குங்க. மோசமாக இருக்கிறதால அதை பார்த்திங்களா, அந்த ஒரு கோழி குஞ்சு டல்லாகவே தாங்க இருக்குது. என்ன தான் ட்ரீட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலும் ஃபுல்ஃபில்லாக வந்து ரெக்கவர் வந்து ஆகலை. அதில் ஒரு கோழி குஞ்சு அது டல்லாக இருக்கா. அதை தவிர்த்து அப்படியே இந்த பக்கம் வந்தால் இந்த குட்டி கோழி குஞ்சில் இது ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்குது. ஸோ ரொம்ப மோசமாக இருக்குது. அதை பாருங்கள் எப்படி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். கிளைமேட்டை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருட்டி போயிருக்கு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:50 தாங்க ஆகுது ஈவினிங். ஸோ நல்லா தூங்கிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எழுப்பி போயிட்டு எல்லாரையும் போயிட்டு ஃபீடெலாம் வச்சுட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு வாடா மழை வரா மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி வந்து அமுச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் எழுந்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டேன். இது வந்து என்ன கதைன்னு தெரியல. ஆல்ரெடி சிக்கலில் தான் இருக்குது. பார்த்தா ப்ரீட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த செட்டோடையே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலைஸ் வந்து பண்ணிடணும். இந்த செட்டோடு வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேலை வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து பிரித்து வந்து போட்டுற போகிறேன். இதுக்கப்புறம்லாம் வேலைக்கே வந்து ஆகாது. ஏன்னா கிளைமேட் அப்படியே வந்து ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. பாருங்கள் இந்த கோழி குஞ்சு கொஞ்சம் பாருங்களேன் எந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு கொஞ்சம் நீங்களே வந்து பாருங்கள். நானும் இவனை ரெக்கவர் இன்றைக்கி ஆகிடுவான் நாளைக்கு ஆகிடுவான்னு பார்க்குறேன். பட் ஆனால் ஆக மாட்டேங்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சளி ப்ராப்ளம். உள்ளுக்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா ஆள் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம். நானுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டு பண்ணிட்டு தான் வந்து இருக்கேன். எல்லா பேர்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணலை. ஸோ இவன் மட்டும்தான் உள்ளேருந்து ஒரே அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்தான். அதனால் இவனை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். மற்ற மீதி பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தான் வந்து இருக்காங்க. ஏன்டா ஓப்பன் பண்ணி விட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ இருக்கிற கிளைமேட்டுக்கு இப்போ நான் ஓப்பன் பண்ணேன்னு நீங்கள் டக்குன்னு மழை வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே டைம்லேயே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகவே வந்து முடியாது. ஸோ பாவம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நனைஞ்சிருவாங்க. ஸோ கிளைமேட் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது. மேகமூட்டம் அந்த கோயில்கிட்ட பாருங்களேன் எப்படி இருக்குது. வேறு லெவலில் கோயில்கிட்ட வேறு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பறவை பறந்துட்டுருக்கு. அதை பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ஸ்டாண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்ஃபி ஸ்டாண்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து வந்துடும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்து போடுறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்களா இந்த பறவைங்க தாங்க சூப்பராக அங்கேருந்து வந்துட்டு இருந்துச்சு. கோயில்கிட்ட தான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இவங்க வந்துட்டு என்ன தான் கதைன்னே தெரியல. ஆல்ரெடி எக்கில் தான் வந்து சிக்கில் தான் இருக்குது பேர்டு. அகைன் வந்து பார்த்திங்கன்னா மாரி வாங்கிட்டுருக்கு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இவன் அவ்வளோவா வந்து பார்த்திங்கன்னா கையிலலாம் வந்துட்டு வரமாட்டான். ஸோ ரோஷன் ஃபீமேல் தாங்க பக்காவாக வரும். ஸோ பார்ப்போம். அவங்க பாருங்கள் பிரைட்னஸ் கம்மி பண்ண கிளைமேட் வந்து நல்லா பக்காவாக வந்து தெரியுது. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. ஜாவா வேறு ரொம்ப நாளாக வெயிட்டிங்லேயே இருக்கான். டப்பிங் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பார்க்கவே முடியல. எல்லாத்துக்கும் காரணம் யார்? இந்த கிளைமேட்டு தான். வேறு லெவலில் இருக்குங்க. மாடியில் வந்து பார்த்தா அதை பாருங்களா. நீங்களே வந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பெருசாக நான் எதுவும் காமிச்சிருக்க மாட்டேன். ஜஸ்ட்டு சும்மா ஒரு வீடியோ தான், சின்னதாக ஒரு vlog அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது இந்த வீடியோவில். இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா சும்மா ஜம்முன்னு வந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க பசங்க ஜாலியாக.
பாருங்கள் சுத்தமாக வந்துட்டு முடியல போலங்க. ரொம்ப கஷ்டம். எப்படின்னா இந்த மழை டைம் வந்துட்டு எப்போ வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்னு தெரியல. ஒவ்வொரு இழப்பாக வந்துட்டு வந்துடும். அப்புறமா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் தேத்திடணும்னு பார்க்குறேன். ஸோ நம்ம கையில் வந்து எதுவும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வரும். டாடா பாய்.